அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 36, குறள் எண் 359, மெய் உணர்தல். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்து சார்தரும் நோய். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் எல்லா பொருள்களுக்கும் சார்பாய அச்செம்பொருளை உணர்ந்து இருவகை பற்றும் அற ஒழுக வல்லவனாயின் அவனை முன்சாரா கடவனாய் நின்ற துன்பங்கள் அவ்வுணர்வு ஒழுக்கங்களை அழித்து பின் சாரமாட்டா என்கிறார். அதாவது எல்லா பொருள்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக உள்ள செம்பொருளை உணர்ந்து அதன் பக்கம் சார்ந்து நின்றால்தான் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். பற்றற்ற அந்த பரம்பொருளை சாராமல் உலகத்து பொருள்களையே சார்ந்து இருந்தால் துன்பங்கள் தான் மிகுதியாகும். எல்லாவற்றிற்கும் சார்பாக உள்ள முழுமுதற் பொருளை உணர்ந்து பிற பொருள்களின் மீதுள்ள பற்றுக்களை எல்லாம் விட்டு ஒழுகினால் இயல்பாக வந்து சேர்கின்ற துன்பங்கள் வந்து சேர மாட்டார். அதான் அந்த அதிகாரத்திலே இது 359வது குறள். இன்னும் நாளைக்கு மட்டும் ஒரு குறள் இருக்குது, அப்புறம் அந்த அதிகாரம் முடிஞ்சிருது. அப்போ அதிகாரம் முடிஞ்சுன்னா அங்கிட்டு 2 அதிகாரம் தான் அறத்துப்பாலுக்கு முடிஞ்சிடும். அப்புறம் பொருட்பால் ஆரம்பிக்கிறோம். அதாவது எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அவரும் அதை பற்று அற்றணுங்க, அந்த செம்பொருளை உணரணும். செம்பொருள்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்தால் நாம் நிச்சயமாக வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி அவர் உணர்த்துகிறார். 10 மட்டுமில்லை, துறவு வாழ்க்கையிலையும் அதைத்தான் சொல்கிறாரு. அதனால் பற்றற்று இருக்க வேண்டுங்க. ஏன் நம்ம பற்றற்று இருந்தால் என்ன? நம்ம நம்மளுடைய சம்பளத்தில் நமக்கு என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையிலேயே நாம் வாழ்க்கையை செலுத்த வேண்டும். அதை தவிர நாம் மிகப்பெரிய செல்வந்தராக வேண்டும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதுதான் தப்பு. அதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அப்படி நீ நினைத்தால் உன்னுடைய வருமானத்தை விட நீ சம்பாதிக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? உண்மையான உழைப்பு இருக்காது. அதாவது என்ன செய்யணும்? வேறு தவறான தவறான வழிகளில் செல்ல முடியும். அது வேண்டாம் என்று சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அப்படி வாழ்க்கை நடத்தினால் நிச்சயமாக மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.